ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம ட்ரெடிஷ்னல் ஃபுட் கிச்சனில் ஒரு சூப்பரான பச்சைப்பயிறு சுழியம் தான் இன்றைக்கி செய்ய போகிறோம். எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. நான் 1 கப் அளவு பச்சைப்பயிறு எடுத்துருக்கிறேன். இது அளவாக சொல்லணும் அப்படின்னா ஒரு 200 கிராம் அளவு நான் பச்சைப்பயிறு எடுத்திருக்கேன். இப்போ இதை ஒரு குக்கரில் சேர்த்துடலாம். இதை ஒரு 2-3 தடவை நல்லா கழுவிட்டு வந்துடலாம். இதை நல்லா கழுவிடலாம். இப்போ 2-3 தடவை நல்லா கழுவிட்டு வந்துட்டேன். இப்போ இதை வாசனை வர அளவுக்கு நல்லா தண்ணியை வடிச்சிட்டேன். வாசனை வர அளவுக்கு நம்ம இதை வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ பச்சை பயிறு நல்லா வறுப்பட்டுடுச்சு பாருங்க. நல்லா கலரும் நல்லா மாறிடுச்சு. இப்போ இதில் தண்ணி சேர்த்து நம்ம வேக வச்சுக்கலாம். இப்போ எந்த கப்பால் நம்ம பச்சைப்பயிறு எடுத்தோமோ அதே கப்பால் நான் 3 கப் அளவு தண்ணி சேர்க்குறேன். இப்போ 3 கப் அளவு தண்ணி சேர்த்துடலாம். இப்போ 3 கப் தண்ணி சேர்த்தாச்சு. இப்போ இதை மூடி போட்டு ஒரு 3 விசில் வச்சோம் அப்படின்னா கரெக்டாக நமக்கு வெந்துடும். இப்போ வெயிட் போட்டு ஒரு 3 விசில் வச்சிடலாம். இப்போ அது பச்சைப்பயிறு வேகிறதுக்குள்ளே நம்ம வெல்லத்தை கரைச்சிக்கலாம். நான் 200 கிராம் பச்சைப்பயிருக்கு நான் 150 கிராம் அளவு நான் வெல்லம் எடுத்துக்கிறேன். இதில் ஒரு 1/4 கப் அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்து இதை நல்லா கொதிக்கட்டும். இப்போ இதை நல்லா கொதிக்க விட்டுறலாம். நீங்கள் வெல்லத்துக்கு பதில் சர்க்கரை கூட நீங்கள் சேர்த்து செய்யலாம். பாருங்கள், சர்க்கரை பாகும் நல்லா ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள், எல்லா வெல்லமும் நல்லா கரைஞ்சி பாகு ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதை எடுத்து தனியாக வச்சிடலாம். கம்பி பதம் அப்படின்றதுலாம் கிடையாது, சும்மா வெல்லம் கரைஞ்சி இருந்தால் போதும் நமக்கு. பாருங்கள், பச்சை பயிரும் நல்லா வெந்துருச்சு. இந்த அளவுக்கு வெந்தால் போதும். இப்போ இதை நல்லா ஆற வச்சு தண்ணி இல்லாமல் நம்ம மிக்சியில் நல்லா அடித்து எடுத்துகிட்டு வந்துடலாம். பாருங்கள், பச்சை பயிறு நல்லா ஆறிடுச்சு. இப்போ இதை ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்துடலாம். இப்போ மிக்சி ஜாரில் சேர்த்தாச்சு. இது கூடவே ஒரு 4 ஏலக்காய் சேர்த்துக்கலாம். இப்போ இதை நல்லா மிக்சியில் அடித்து எடுத்துகிட்டு வந்துடலாம். பாருங்கள், பச்சை பயிரை நல்லா அடித்து எடுத்துகிட்டு வந்தாச்சு. இப்போ இதை வேறு ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம். இப்போ அரைச்சி வந்த பச்சை பயிரை இந்த கடாயில் சேர்த்துடலாம். இப்போ இது கூடவே நம்ம கொதிக்க வச்ச வெள்ளை கரைசலை சேர்த்துடலாம். நல்லா வடிகட்டி, ஏன்னா அடியில் தூசி மண் இதெல்லாம் இருக்கும், அதனால் கொஞ்சம் வடிகட்டி சேர்த்துக்கலாம். வெள்ளை கரைசலும் இதில் சேர்த்துட்டேன். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி இது நல்லா உருண்டை பிடிக்கிற அளவுக்கு நம்ம இதை நல்லா வதக்கி விட்டுக்கலாம். ஏன்னா வெள்ளை கரைசல் சேர்த்துருக்கிறதுனால உங்களுக்கு கொஞ்சம் உருண்டை பிடிக்கிறதுக்கு வராது. அதனால கொஞ்சம் ஸ்டவ் ஆன் பண்ணி கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா கிளறிக்கிட்டோம் அப்படின்னா நல்லா உங்களுக்கு திக்காயிடும். இப்போ இது கூடவே ஒரு அரை மூடி தேங்காய் எடுத்து நல்லா துருவி வச்சுருக்கேன். இப்போ அதையும் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா கலந்து விட்டுறலாம். நீங்கள் நெய் வேணா கூட ஒரு ஸ்பூன் அளவுக்கு இதில் நெய் கூட சேர்த்துக்கலாம். பாருங்கள், நல்லா கலந்து விட்டாச்சு. நல்லா உருண்டை பிடிக்கிற அளவுக்கு பதத்துக்கு நல்லா வந்துருச்சு. இப்போ இதை ஆற வச்சு நம்ம
சுழியத்துக்கு உருண்டை பிடிச்சிக்கலாம். இப்போ நம்ம பூரணத்துக்கு மேலே நம்ம கோட்டிங் கொடுக்குற அந்த மாவு ரெடி பண்ணிடலாம். நான் 1 கப் அளவு நான் இட்லி மாவு எடுத்திருக்கேன். ரொம்ப புளிச்ச மாவாக இருக்க வேண்டாம், ஒரு நாளைக்கு முன்னாடி உள்ள மாவாக இருந்தால் நல்லாயிருக்கும். இதில் 1 கப் அளவு நான் இட்லி மாவு எடுத்திருக்கேன். அதே கப்பால் 1/4 கப் அளவு அரிசி மாவு சேர்த்துக்கலாம். கொஞ்சம் ரொம்ப நைஸாக உள்ள அரிசி மாவாக இருந்தால் உங்களுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இது கூடவே கொஞ்சம் உப்பு சேர்த்துடலாம். இப்போ இதை கட்டி இல்லாமல் நல்லா கரைச்சி விட்டுறலாம். ரொம்ப டைட்டாக இருந்தால் கொஞ்சமாக நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப கட்டியாகவும் இருக்கக்கூடாது. கொஞ்சம் கூட கட்டி இல்லாமல் நல்லா கரைச்சி விட்டுறலாம். பாருங்கள், நல்லா கட்டி இல்லாமல் நல்லா கரைச்சி வச்சாச்சு. இந்த அளவுக்கு உங்களுக்கு மாவோட பதம் இருந்துச்சுன்னா உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். நம்ம செஞ்சு வச்ச பச்சை பயிறு பூரணம் நல்லா ஆறிடுச்சு. நமக்கு எந்த அளவுக்கு வந்து சுழியம் வேணுமோ அந்த அளவுக்கு வந்து நம்ம உருண்டையை பிடிச்சிக்கலாம். இப்போ எல்லா விதையுமே வந்து எல்லா மாவையுமே வந்து நம்ம பிடிச்சிக்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம உருண்டை பிடிச்சி வச்சுக்கிட்டோம்னா நமக்கு ஈஸியாக இருக்கும். பாருங்கள், ரெடி பண்ணி வச்ச எல்லா பூரணத்தையுமே இந்த மாதிரி உருண்டை பிடிச்சி வச்சாச்சு. இப்போ ஒரு உருண்டையை எடுத்து நம்ம ரெடி பண்ணி வச்ச இந்த மாவில் நல்லா கலந்து விட்டு, இந்த மாதிரி கலந்து விட்டு நல்லா சூடான எண்ணெயில் போட்டு நம்ம இப்போ பொரிச்சு எடுத்துக்கலாம். இது அப்படியே எண்ணெயில் போட்டுடலாம். இப்போ சுழியத்தை பொரிச்சு எடுக்கிறதுக்கு நான் ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கேன். இப்போ எண்ணெய் சூடாயிடுச்சா இல்லையான்னு கொஞ்சமாக மாவு எடுத்து போட்டு பார்த்தா தெரிஞ்சிடும் நமக்கு. பாருங்கள், நல்லா எண்ணெய் சூடாயிடுச்சு. இப்போ நம்ம ஒரு உருண்டையாக அந்த மாவில் நல்லா டிப் பண்ணி இதில் போட்டுடலாம். இப்போ ஒரு உருண்டையாக எடுத்து போட்டுடலாம். இப்போ இது நல்லா வேகட்டும். அப்படியே திருப்பி விட்டுக்கலாம். இதெல்லாம் நல்லா அடுப்பை வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா வேக விட்டுக்கலாம். பாருங்கள், நல்லா வெந்துருச்சு. இப்போ இதை எடுத்து தனியாக வச்சுக்கலாம். அதே மாதிரி நம்ம மீதம் இருக்கிற எல்லா சுழியுமே நம்ம இந்த மாதிரி பொரிச்சு எடுத்துக்கலாம். பாருங்க, இந்த சுழியமும் நல்லா வெந்துருச்சு. இதை எடுத்து தனியாக வச்சிடலாம். பாருங்கள், சூப்பரான பச்சைப்பயிறு சுழியம் ரெடி ஆகிடுச்சு. ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுங்க, நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் எல்லாருக்கும் ரொம்ப ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.